அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று எங்களுடைய கருத்து பதிவில் தமிழ்நாட்டு அரசியல் சம்பந்தமான ஒரு சிறிய கருத்தை முன்வைக்கலாம் என்று. தற்போது எதிர்வரும் தேர்தலை முன்னிட்ட பிரச்சாரங்கள் சிறிது சிறிதாக ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தனது பிரச்சார முனைப்புகளை முன்னெடுத்து வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை உருவாக்கி கொண்டு வருகிறது. அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தங்களுடைய தேர்தல் முனைப்புகளை முன்னெடுத்து தங்களுக்கு உரிய வாக்கு வேட்டையை ஆரம்பித்து விட்டார்கள் என்றே கருதலாம். இந்த விஷயத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் முக்கியமாக அவதானிக்க வேண்டியது என்னவென்றால், தமிழக வெற்றிக் கழகமும் அதன் தலைவர் திரு விஜய் அவர்களும் கூட்டங்கள் நடாத்தும் இடங்களுக்கு இந்த அவரை தேடி அவர்களுடைய ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்கு ஓடுவதும், போலீசாருடன் தள்ளுமுள்ளுப்படுவதும், விழுவதும், வாகனங்களில் இருந்து விழுவதும், புழுதிகளுக்குள் ஆடு மாடுகள் போல் ஓடுவதும், மன்னிக்க வேண்டும், ஓமேயம் அதைத்தான் சொல்லலாம் போல கிடக்கு. இதுகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த சில பேர் மீம்ஸுகள் போடுகிறார்கள். செம்மறி பட்டிகளை ஒரு பக்கம் ஓட விடுவதும், அதே போல் மேலே அந்த காணொளியில் இந்த இளைஞர்கள் சிறுவர்கள் ஓடுவதையும் காண்பித்து அவர்களை கொச்சைப்படுத்துகிறார்கள். இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எந்த நோக்கத்துக்காக அரசியல் துவக்கினாரோ எங்களுக்கு புரியவில்லை. அவர் பெரும் சமூக குப்பைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் கருத முடிகிறது. ஏனென்றால் அவர் ஒரு மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாற்றல் உள்ளவராகவும் தெரியவில்லை. அந்தளவு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது ஒன்று புரியவில்லை. சில பேர் அவருடைய கட்சியில் இருக்கும் கணிசமான அங்கத்தவர்கள் கொஞ்சம் பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசியல் தெளிவு குறைவாக இருக்கிறது. அத்துடன் அவர்கள் அண்ணன் சீமானும் அந்த நாம் தமிழர் கட்சியையும் வீழ்த்த வேண்டும் அல்லது ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு வாக்கு வீதத்தை கொஞ்சம் முடிந்த வரையில் குறைத்து விட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கட்சியை இயக்குகிறார்கள். அதற்கு விஜய்க்கும் துணை போகிறார்கள். இந்த விஜய் அவர்களும் இதே திட்டத்துடன் தான் இந்த கட்சியை ஆரம்பித்தவர். தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு கட்சியாகவே இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஒரு சமூக முரணான ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கும் ஒரு தீய நோக்கத்துடன் தான் இந்த கட்சியை அவர் ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லியும், அவர் மாநாடுகள் கூட்டங்கள் நடத்தும் அந்த இடங்களுக்கு அந்த இளைஞர்கள் வரும் விதத்தையும் அவர் வருவதற்கு அவர் செய்யும் தந்திரோபாயங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு கேலிக்கூத்தான விடயமாகவே தெரிகிறது. அந்த வகையில் இந்த தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி பொதுவாகவே அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் விழப்போவதில்லை. இருந்தாலும் அதற்கிடையில் இந்த தமிழ்நாட்டை முடிந்த வரையில் ஒரு புற மாநிலங்களும் வெளிநாடுகளும் பார்த்து கேவலமாக பேசும் அளவிற்கு செய்து விடுவார்கள் போல்தான் தெரிகிறது. ஏனென்றால் அவர்களுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் அப்படித்தான் இருக்கிறது. பேச்சாளர்களும் ஒரு நகைச்சுவை தன்மையானவர்களாகவே இருக்கிறார்கள். அரசியல் அறிவோ அல்லது வரலாற்று அறிவோ பொது அறிவோ உள்ளவர்களாகவே தெரியவில்லை. குறிப்பிட்ட சில பேரை அங்கு குறிப்பிடலாம். அரசியல் முதிர்ச்சியுடைய அனுபவமானவர்கள் புதிதாக போய் இணைந்திருந்தாலும் அவர்களும் அதை சொல்லி வழிநடத்தக்கூடிய அந்த ஒழுங்கு அமைப்புகள் அந்த கட்சிக்குள் இல்லை போல் தான் தெரிகிறது. ஏனென்றால் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் திரு விஜய் அவர்களும் புஷி ஆனந்தம் மற்றும் ஆதவ் அர்ஜுனா போன்ற தலைமை நிர்வாகிகளுக்கும் பேச்சாற்றல் பெருமளவாக இருப்பதாக அவதானிக்க முடியவில்லை. அவர்களே சொற்பிழை பொருட்பிழை எல்லாம் விடுகிறார்கள். பேச்சாற்றலும் இல்லை, சொல் வளமும் இல்லை, மொழி வளமும் இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு கூட்டம் சேர்த்து கொண்டு கும்மாளம் அடிப்பதற்கே இந்த கட்சியை நடத்துவது போல் தெரிகிறது. உண்மையான நோக்கம் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய உணர்வுக்குள் இளைஞர்கள் உள்வாங்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு தீய நோக்கத்தில், அதாவது பெரும் 70% இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒரு அரசியல் சிந்தனையில் ஈர்க்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு விட்டார்கள். மீதமாக வளர்ந்து வரும் சமுதாயத்தை மடைமாற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்துடன் தான் இந்த விஜய் என்பவர் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இது உண்மையாக நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள்
விழிப்புணர்வடைந்து தங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த விஜய் ஒரு தீய பழக்கத்துக்கு ஒரு சமூக குப்பைகளை உருவாக்குகிறார் என்பதை உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் இங்கு முன்வைக்கிறோம். ஒரு தெளிவான எதிர்கால சந்ததிக்கு நல்வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு சீரிய சிறந்த அரசியலை முன்வைக்கும் அண்ணன் சீமானுக்கு ஆதரவளித்து அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் ஆதரவளித்து அவர்களை ஆட்சியில் அமரச் செய்ய வேண்டியது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய இன்றைய அத்தியாவசியமான சேவையும் தேவையுமாக இருக்கிறது. ஏனென்றால் உலக நாடுகளில் உள்ள பொருளாதார நெருக்கடிகளையும் அதன் போக்குகளையும் யுத்த போக்குகளையும் அவதானிக்கும் பொழுது இந்த நாடுகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக உணவு தட்டுப்பாடுகளும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அத்துடன் ஏற்கனவே எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களை இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பஞ்ச பராரைகளாகவே வைத்திருக்கிறார்கள். இன்னும் பொருளாதார பிரச்சனைகள் வந்தால் வாழவே விட மாட்டார்கள். ஆகவே அண்ணன் சீமான் சொல்வது போல நீங்கள் தற்சார்பு உற்பத்திக்கு தயாராகி சொந்த காலில் தமிழ் தேசிய அரசியலோடு தமிழ்நாட்டை வளப்படுத்துவதற்காக அண்ணன் சீமானின் கரங்களை பலப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.